வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது தக்காளி கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறேங்க. இட்லிக்கும் தோசைக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. அடுப்பத்தை வச்சுக்கிறேங்க. எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். காஞ்ச மிளகாய் 7 எடுத்துருக்கேங்க. காஞ்ச மிளகாய் லேசாக வறுத்துக்கலாங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்துருக்கேங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நம்ம வெங்காயத்தை விட தக்காளி அளவு வந்து அதிகமாக இருக்கணுங்க. அப்போ தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்குங்க. கொஞ்சம் மல்லித்தழையை கழுவி வச்சுருக்கோங்க. இப்போ நாம் அதை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தழையை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளித்து எடுத்துருக்க எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.